ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கிரியேட்டிவ் எக்ஸ்பெரிமெண்ட். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டு வெடியில ஒரு சில வாழலாம் இருக்கு, அதெல்லாம் ஃபயர் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். என்ன மச்சான்? ஆமா மச்சான், நீங்களும் ரொம்ப ஆர்வமா இருந்த நாட்டு வெடி சீரிஸ் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா தீபாவளி வரைக்கும் நாங்களும் இந்த நாட்டு வெடியை விடுறதா கிடையாது. அப்புறம் மச்சான் டேரக்டா நம்ம வீடியோக்குள்ள போலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. என்ன மச்சான், என்ன நீ ஏன் சிரிக்கிறீங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வாழலாம் ஃபயர் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி குயிக்காக ஒரு அன்பாக்சிங் போடலாம். அப்பதான் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். என்ன திண்டு ரொம்ப குசியா இருக்கீங்க. என் கையில ஒரு ஐட்டம் இருக்கு, அதை நினைச்சேன், நான் சிரிச்சேன். ஸோ அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு எதுவும் ஐடியாஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க. இது மச்சானோட ஃபேவரட் ஐட்டம். வேற நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க, கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். நாங்க மச்சான் ஒன்றுக்கே ரகலையா இருந்துச்சு, இதுல 5 இருக்கு அப்படின்னா பாத்துங்க. ஸோ ஓப்பன் பண்ணலாம் மச்சான். பண்ணிடலாம் மச்சான். எஸ், பாத்தீங்க அப்படின்னா வந்து இது ஸ்மால் சைஸ்ல உள்ள கலர் டியூப் உண்டு. பாத்தீங்கன்னா இது வந்து நைஸ் டியூப், வெறித்தனமா இருக்க சவுண்ட் சொல்லியிருக்காங்க, செமையா இருக்கும். இது புது வரவு, இப்ப தீபாவளிக்காக தான் ரெடி பண்ணிருக்காங்க. வெறித்தனம் வேற லெவல்ல இருக்கும். சாம்பிள் பாத்துட்டு வந்தாங்க. சரி, அது உங்களுக்கு வெடிச்சு காட்டுறோம் அப்படின்னு அழிட்டு வந்துருக்காங்க. பாத்தீங்கன்னா எத்தனை இருக்கு? 10 இருக்கா மச்சான்? அதுல 10 இருக்குது. 10 சும்மா சவுண்ட் அள்ளும். அப்படி எடுத்து வச்சிருங்க. எஸ், அடுத்து என்ன மச்சான்? அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா கலரா ஒரு ஐட்டம் வருது. எஸ், இது பாத்தீங்கன்னா கலர் குண்டு வாழா. இது பாத்தீங்கன்னா 10 குண்டு இருக்குது. சும்மா சவுண்ட் அள்ளுதும். இது வந்து நம்ம சிங்கிள் பீஸா வெடிச்சு பார்த்துருப்பீங்க. இது 10 குண்டு சரமா கொடுக்குறாங்க. செம்ம வேற லெவல் வெறித்தனமா இருக்கும். ஸோ அடுத்து என்ன மச்சான்? அடுத்தது பார்த்தீங்கன்னா லென்த்தாக இருக்கு மச்சான், வரது இருக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து தேங்காய் குண்டு, மினி தேங்காய் குண்டு. தேங்காய் குண்டு தானே மச்சான்? தேங்காய் குண்டு இல்லை மச்சான், மினி குடுக்க தேங்காய். ஸோ தேங்காய் குடுக்க டீ போட்டுருங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் 10 குண்டு, இதுவும் வாழா தான். சும்மா வெறித்தரலாம் இருக்கும். சவுண்ட்லாம் கின்னு இருக்கும். வெறித்த வேற லெவல் தான் அது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இதுலையும் 10 குண்டு இருக்குது. அடுத்ததா பாத்தீங்கன்னா வந்து டியூப் குண்டு. இதோட வந்து அப்கிரேட் வெர்ஷன். இது வந்து வெர்ஷன் 1, இது வெர்ஷன் 2. இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா இருக்கு. இதுவும் டியூப் குண்டு, இதுவும் 10 பீஸ் இருக்குது. சோ அடுத்து எடுங்க மச்சான். அடுத்தது பாத்தீங்கன்னா எஸ், இது பாத்தீங்கன்னா மிஸ்டீரியஸ் வெடி. ஆமா, மிஸ்டீரியஸ் வெடி தான் கண்டிப்பா. இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சா கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அந்த நான் முன்னாடி சொல்லிடுறேன். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மின்னல் வாழா வெடி. மின்னல் வாழா அப்படின்னு சொல்லுவாங்க. பள்ளிச்சுன்னு இருக்கும். சும்மா ரகலையா இருக்கும். எங்க ஊர் கோயில் திருவிழா 10, 15 எல்லாம் வச்சு வரிசையா கொளுத்துவாங்க. சும்மா செம்ம வேற லெவல்ல இருக்கும். ஸோ நம்ம திரும்ப பண்ணுவோம். 10, 15 பண்ணுவோம். சும்மா ஒரு டெமோ பீஸ் தான். இது எப்படி இருக்கு அப்படிங்க பார்த்துட்டு சொல்லுங்க. நல்லா இருந்துச்சு அப்படின்னா 10, 15, 5 கொளுத்துவோம். 20 ரூபா கொளுத்துவோம். ஏரியா ரகலை விடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து மின்னல் வாழா. இதுலேயும் பார்த்தீங்கன்னா குண்டு இருக்குது. சும்மா வெறித்தனமா இருக்கும், வேற லெவலில் இருக்கும். சொன்னா தெரியாது, நீங்க வெடிக்கும் போது பார்த்துட்டு சொல்லுங்க. வெடிக்காதீங்க, கொளுத்து விடுவாங்க. சொல்லமா? இதை வந்து சொல்ல வரது இல்லை, இது சொல்ல மாட்டேன். மச்சானோட ஃபேவரட் ஐட்டம். இது வீடியோ ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிடலாம். எஸ், வாங்க எல்லாத்தையும் ஃபயர் பண்ணி பார்த்தலாம். வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படியே அந்த மினி டியூப் கலர் குண்டு. ஸோ இந்த சைஸ் தான் சின்னதா இருக்கு, வெறித்தனமா சவுண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. பார்த்தா சொல்லலாமா? வாங்க. ரெடியா? பின்னாடி வைங்க. ஓப்பன் ஏரியால இருந்தாலும் சவுண்ட் கொஞ்சம் உங்களுக்கு எப்படி கேட்டிருக்கும் அப்படின்னு தெரியல. பட் சூப்பர் சவுண்டு, வெறித்தனமா இருந்துச்சு. டம்மு அடிச்சுதா, நல்லா இருந்துச்சு. ஸோ அடுத்தா பார்த்தீங்கன்னா அடுத்த குண்டு எடுத்துறாங்க. ஓகே, அடுத்ததா என்ன ஐட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர் குண்டு வாழா. மாட்டிடலாமா? மாட்டி பார்த்தா சொல்லலாமா? வாங்க. வச்சுருங்க பார்த்துக்கலாம். ரெடியா? ரெடி. கலர் குண்டு வாழா. ஓகே, இது கொஞ்சம் ஓடிங்க, கொஞ்சம் தூரம். கேமரா கொஞ்சம் தூரமா இருங்க மாமா. பார்த்தோம் மாமா. ஆட்டுட்டு வந்துட்டு மச்சான், விரித்தனமா இருக்கும் நினைக்கிறேன். ஐயோ, குளிக்குள்ள வந்து அடிக்குது. வேற லெவல் தான். இடி அடிக்கிற மாதிரி திடீர்னு அதிர மாதிரி இருக்கு. ஓப்பனாக அடிச்சோன்னா செமையா இருக்குது. நாங்கள் வந்து மரத்தில் கட்டி வெடிக்கலாம் தான் நினச்சோம். பட் மரம் டேமேஜ் ஆகிடும் அப்படின்ட்டு தான் வந்து நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் சிங் யூஸ் பண்ண அந்த பைப் ஒன்றதுக்கு வச்சிடும். அதனால வந்து மணி அடிக்கிற மாதிரி டிங்கி சத்தம் கேட்குது. அடுத்த பார்த்தீங்கன்னா பெரிய டீப் குண்டு நாங்கள் டீப் குண்டு எடுத்துச்சுரா. ஸோ அதையும் வெடிச்சு பார்த்தலாம். வெறித்தனமாக இருக்கும், வேற லெவலில் தான் இருக்க போகுது. இதுக்கு வந்து ஜிங்குன்னு காது தான் வலிக்குது. இந்த பைப் அதிருது பார்த்தீங்களா, மியூசிக் போகிற மாதிரியே இருக்குது. இது வந்துட்டு வெறித்தனமாக இருக்கும் சவுண்டு. உண்மையிலே மொத்தம் நீங்களே கட்டிருங்க மச்சான். நான் கட்டுறேன். வாங்க ப்ரோ, ரெடியா? ஒளிஞ்சிருங்க சீக்கிரம். கேமரா அங்கே எடுங்க. என்ன பாவம் இல்லையா அவரு. ஸோ அடுத்தா பார்த்தீங்கன்னா அந்த டியூப் குண்டு பெரிய சைஸ் பாருங்க. நானே ஓடிடுங்க. இது வெறித்தனமா இருக்கும். சீக்கிரம் பார்த்து
மச்சான் மியூசிக் போடு மச்சான் வெடி பைக். ஐயோ சிக்கிட்டு ஓடி வந்திருக்கோம். அத்தி எப்பா மரணம் பிடிக்கிட்டு வருமா மச்சான் ஒரு வேலை. வா வேற லெவல் உண்மையில வெயிட். இது வந்து ஓப்பன் ஏரியாலாம் வந்து சவுண்ட் செமையானுச்சு. ஸோ இதுக்கே அப்படின்னா இன்னும் மெயின் ஐட்டம் இருக்குது. என்ன மச்சான் மெயின் ஐட்டம் மெயின் இன்னொன்று இருக்கு. அதுக்கு முன்னாடி மெயினுக்கெல்லாம் வந்து சின்ன மெயின் நீங்க 10 எங்கிட்ட கொண்டு வாங்க. பாத்தீங்க அப்படியே அந்த தேங்காய் குண்டு இதுவும் பார்த்தீங்கன்னா 10 குண்டு இருக்குது. 10 குண்டு வைக்கணுமா? 5 பழமா இருக்கு மச்சான். எனக்கும் சேஃப் இல்லை, பார்த்துக்கலாம். சரி ஓகே பார்த்துடலாம். இதெல்லாம் வந்து விழுந்துச்சுன்னா ஓடுறது கூட வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அள்ளி மூஞ்சில் வீசி பட்டாரம் அடிங்க. அப்புறம் மச்சான் பாதி மூஞ்சோட வருவாரு. நான் சேடேட்டர் மாதிரி இருக்கும். பத்தா சொல்லலாமா மச்சான்? 5 வச்சலாம் மச்சான். சரி ஓகே. பயமா இருக்கு மச்சான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 5 வைக்கலாம். ஏன்னா ஹைட்டு பத்தல, மரத்தோட ஹைட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். இல்லைனா வந்துட்டு கயத்தில் இப்படி கட்டி தொங்க விடணும். நான் மச்சான் பத்தா சொல்லலாமா? வச்சலாம். பார்த்தீங்க அப்படின்னா 10 குண்டு தான் கட்டி கொடுத்தாங்க. பயமா இருந்துச்சு எங்கே திருச்சி விழுந்து ஆயிடுமோன்ட்டு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி 5 ஆக்கியாச்சு. 5 ஃபர்ஸ்ட் அடிப்போம், மறுபடியும் 5 அடிப்போம். ரெடி ஓகே பத்தாச்சுரூவா ரெடியா இருந்துங்க. ஓடிடுங்க பின்னாடி விடுங்க ப்ரோ. அவர் போவாரு, நீங்க வைங்க. அத்தி ஐயோ திரும்ப அடிச்சிருச்சு. முரட்டத்தனமா இருக்கும் சவுண்டுப்பா. ஸோ வேற லெவல் தான். நாட்டு வெடி தான். நெக்ஸ்ட் என்ன மச்சான்? மின்னலை கொளுத்திடும் மச்சான். மின்னல். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. மின்னல் வெடின்னு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் வச்சிருக்கீங்க, அதை கொளுத்திடலாம். எடுத்துறாங்க மச்சான். மின்னல். எஸ் இது பார்த்தீங்கன்னா வந்து மின்னல் வெடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இது வெடிக்கும் போது மின்னல் வெடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு சொல்லுங்க. இது நல்லா இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா வந்து இதோட ஜிஎன்டி வருஷனா 20-25 சரலாம் வச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வச்சு குளிச்சு சும்மா வேற லெவல் பண்ணி விட்றோம் தீபாவளியை. பாருங்க மின்னல் வெடி கட்டலாம் மச்சான். கட்டலாம். எஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மின்னல் வெடி இங்கே செட் ஆகுது. எங்கடா வெடி எங்கடா கேட்காதீங்க. வெடி வந்து பேப்பர் உள்ள இருக்குது. இதுக்கு பேர் தான் மின்னல் வெடி. அப்படியே சுற்றி பாருங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 10 அடிக்கு தாண்டி இருக்குது. எப்படி இருக்கு அப்படிங்க மட்டும் பார்த்து பார்த்தாக்கா ஒரு கேமரா வேணும், முதல்ல ஓடணும். ஓகே வைக்கலாம். வைங்க. பத்துட்டு ஓடிருங்க. உண்மையில மின்னல் அடிச்ச மாதிரி தான் இருக்கு. காது வலிக்குது. இது வெறும் ஒத்த சரம் தான். 10 சரம் போட்டா சும்மா தெரிக்கும். எப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. 10 சரத்துக்கு சீக்கிரமே போட்டேன் மச்சான். வெறித்தானா வேற லெவல் தாங்க. இது மின்னல் சரம் தான். அடுத்த மச்சானோட ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது. எடுத்துறாங்க. ஒளிச்சாச்சு மச்சான். அடுத்த பார்த்தீங்கன்னா மச்சானோட ஸ்பெஷல் ஐட்டம். மச்சான் அந்த ஹிடன் பண்ணி வச்சிருந்தாரு என்ன அப்படிங்கறத பாத்திரலாம். மச்சான் நாங்க மச்சான் இப்பதான் போனோம். மச்சான் வந்துருச்சு மச்சான் உங்க ஸ்பெஷல் ஐட்டம். பிரிங்க ஆர்வமா இருக்குதா இல்லையா? ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்குல்ல? கண்டிப்பா. என்ன அப்படிங்கறத பாத்திரலாமா? என்னன்னு கெஸ் பண்ணிருப்பீங்க. சீக்கிரம் என்ன மச்சான் சீக்கிரம் பாத்தீங்களா நம்மளோட ராக்கெட். எஸ் அது முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ராக்கெட் மட்டும் விட்டு மச்சான் மாஸ் பண்ணாரு. இந்த வாட்டி பாத்தீங்கன்னா 5 ராக்கெட், ஒரு கட்டுக்கு 5 ராக்கெட். சும்மா மச்சான் வெறித்தனமா வேற லெவல்ல போறாரு. ரெடியா மச்சான்? ஏய் எல்லாரும் ஓடி போயிடுங்க. ஒண்ணுக்கே டப்பா டான்ஸ் ஆடுச்சு எல்லாருக்கும். ஓகே ரெடியா இருந்துங்க மச்சான். அந்த வாரம் போயிடுங்க மச்சான். சரி நம்புறேன் மச்சான். போடுங்க இங்க இருந்து எடுத்துங்க. அதுவும் மச்சான் கொடுத்துறனா எவ்வளவு ஒரு சந்தோஷம். தம்பிங்களா சேஃப்டியா வரீங்களா? மச்சான் காட்டையில விட்டுறாதீங்க. அதே டைலாக் வருது. அப்போ போயிடுமே கண்டிப்பா. நான் வந்துட்டு இதுக்கு தான் வந்துட்டு சேஃப்டியாக வந்துட்டு நாங்கள் கடையில் வாங்கின இடத்துல பார்த்தீங்கன்னா எப்படி இந்த ராக்கெட் வந்து விடணும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக வந்துட்டு கேட்டு ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டேன். ப்ராக்டிஸ் பண்ணல, கேட்டு மட்டும் தான் வந்தீங்க. சரியா? ப்ராக்டிஸ் இப்போ தான் பண்ண போகிறேன். பார்த்துக்கலாம். நிறையா செட் இருக்குது. ரெடி வாங்க ஓடிடுறோங்க. பயமாக இருக்குங்க மச்சான். மச்சான் பார்த்து மச்சான் வெடிச்சா ஒரு வெடி தான். நான் எங்கள் பக்கம் விட்டுறாதீங்க, என் காக்க விட்டுருங்க. பத்திட்டு மச்சான் போருங்க மச்சான். மச்சான் வேற ஒரு வானோட வழக்கம் மச்சான். 5 வானோட டெவலப் ஆயிருக்கு அப்படின்னா காரணம் என்ன? நீங்க தான், உங்களால தான். அடுத்த செட்டு உண்டாப்பா.
அடுத்து 5 வானம் சும்மா மச்சான் அசத்தால விட்டாரு. இது எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க. அது அடுத்த பார்த்தீங்க அப்படியே வந்து மச்சான் 10 வானம் 15 வானம் 20 25 30 40 அப்படின்ட்டு வகை வகை விருத்து ரெடியா இருக்காரு. அடுத்த வருஷம் போடலாம். அடுத்த பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்னொரு ட்ரையல் விடுறாரு மச்சான் 5 வானம் அதே தான். எஸ் மச்சான் ரெடியா மச்சான்? என்ன மச்சான் வெற்றியோட திரும்பி வாங்க. நான் ஓடி போறேன் எட்டியே போறேன் மச்சான். கொஞ்சம் பயமா இருக்குல்ல. என்னங்க கவட்டையில் விட்டு என்ன விளையாடுறீங்க? உங்க கவட்டையில தான் விடாது நீங்க. எப்படி சம்மல அடுத்த 5 நீங்க ட்ரை பண்ணுங்க எப்படி போறீங்கன்னு பார்க்கலாம். நான்லாம் வந்து சும்மா கொளுத்து வச்சு ஓடி வர மாட்டேன் பசுக்குன்னு. ஓகே மக்களே, உங்களுக்காக தான் இந்த வீர தீர முயற்சியை வந்து நான் ஈடுபடுறேன். ஆமா ஆமா உண்மையா சொல்லணும் பதட்டமா இருக்குங்க. உண்மையில எனக்கே ஹார்ட் பீட் பரவாயில்ல இருந்தாலும் அந்த மூமெண்ட்டை நம்ம அனுபவிச்சாதான் வந்து அதோட எஃபெக்டே இருக்கும். நம்ம வந்து என்ன பண்றது அனுபவிச்சிடலாம் பத்த வச்சிடலாம். நீங்க பயமா இருக்கும் மச்சான். ரெடியா? சப்போர்ட்டுக்கு நிக்கிறேன். அவ்வளவுதான். அப்படி இல்ல கையிலே வெடிச்சிரும். ரெடியா? ஐயா என்ன ஆகுது? சுத்தி வீசுங்க ஐயா ஏதோ ஒரு கூட்டாமட்டித்தனமா விட்டுட்டா 5 வெடிச்சிருச்சு. அதான் வேற லெவலு மச்சான். அந்த குண்டு மட்டும் வெண்டி இருக்கு மச்சான். விட்டா மாசு இருக்காது மச்சான். சோ அதையும் கொளுத்து விடலாம். சக்கா இங்க இருக்கு மச்சான். இங்க இருக்கு மச்சான். எங்க எங்கேயாச்சும் வச்சுட்டு நாளே விடுறீங்க. பத்திட்டு ஐயோ ஓடி வந்துருங்க. வெடிச்சிட்டாதான் வெறுத்தானா வேற லெவல். என்ன மச்சான் 5 குண்டு 4 குண்டு அடிக்க போனா ஃபீல் ஆகுது. 5 குண்டு எப்போ அடிக்குது? அது கிட்ட இருந்து கேட்டாதான் தெரியும். அடுத்த வாட்டி என்ன பண்றீங்க? கிட்ட இருந்து கேக்குறீங்க. வேணாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாட்டு வெடியோட வாலாசெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. எல்லாம் வெறித்தனமா வேற லெவலில் வெடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன். ஸோ உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறது கீழே அந்த கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இன்னும் வந்து எக்ஸைட்டிங்கான நாட்டு வெடி சீரியஸ்லாம் நிறைய வச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் அந்த அடுத்த வருஷம் நாங்கள் வெடிக்கலாம் ஸ்டாக் பண்ணி வச்சிருந்தோம். பட் உங்களோட பேராதரோட இந்த வருஷமே தொடர்ந்துரும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மின்னல் வாழை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க. நீங்க எப்படி இருக்குன்னு சொல்றதை பொறுத்து தான் மின்னல் வாழை வரும். அவ்வளவுதான் முடிச்சிடலாம். மீண்டும் பண்றது சூப்பரான வீடியோல நாங்க வந்து உங்களை பார்க்குறோம். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது பாலா மற்றும் கலை. பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.